எழுதிக் கொண்டிருந்த நீங்கள் சமீபமாக ஆன்மீக கதைகளுக்கு திரும்பி விட்டீர்களே, என்ன காரணம்? மறுபடியும் காதல் கதைகள் எழுதவே மாட்டீர்களா? அவை சிறப்பானவையாக இருந்தனவே. சிறு வயது முதற்கொண்டே கடவுள் தேடலும் கடவுள் பால் ஈடுபாடும் கொண்டுள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்ததால், அப்படி நெறிப்படுத்தியதால் அம்மாதிரி நான் வளர்ந்தேன். நான் காதல் வசப்படும் போது காதல் கதை, ஒரு எழுத்தாளர் ஆன்மீக வசப்படும் போது ஆன்மீக கதை. வாழ்க்கையை கடவுள் தேடலிலிருந்து பிரித்துக் கொள்ள முடியவில்லை. வாழ்க்கையை முழுமையாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும். அதற்கு இடையில் ஊடாக கடவுள் என்ற விஷயத்தை பற்றி கவனமும் கொள்ள வேண்டும். கடவுளை தேட வாழ்க்கையை புறக்கணிப்பது அர்த்தமற்றது. வாழ்க்கையை நன்கு புரிந்து கொள்ள என்ன செய்வது? வாழ்க்கையை நன்கு அனுபவிப்பது, இதுதான் முக்கியம். இது மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையை அனுபவிக்கின்ற போது கள்ளம் கபடை இல்லாமல் உண்மையாக சத்தியத்தின் பார்ப்பட்டு இருப்பின் அந்த வாழ்க்கை முழுவதும் ஆன்மீகமாகவும் இருக்கும். ஆன்மீகமாக இருப்பது என்பது வாழ்க்கையிலிருந்து அந்நியமாக இருப்பதே அல்ல, வாழ்க்கையை பூரணமாக வாழ்வது. ஒரு வாழ்க்கையை முழுமையாக வாழ பொய்மையற்று இருக்க வேண்டும். பொய்மையற்று இருக்கின்ற எல்லா வாழ்க்கையும் ஆன்மீகமான வாழ்க்கைதான். என்னுடைய வாழ்க்கை, என் நாவல்கள் காதல் ஆன்மீகம் என்று நீங்கள் பிரித்து விட முடியாது. மிகச்சிறந்த காதல் கதைகளில் கூட நான் தேவார திருவாசகங்கள் எழுதியிருக்கிறேன். கடவுள் தேடலை பற்றி சொல்லியிருக்கிறேன். கடவுள் தேடல் தனித்த விஷயம் அல்ல, அது வாழ்தல், வாழ்ந்து கொண்டே அறிதல். ஆகவேதான் நான் பிரித்துக் கொள்ளவில்லை, இரண்டையும் ஒன்றாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தெளிவாக புரிகிறது. இப்போது இன்னொரு கேள்வி, உங்களுடைய படைப்புகளில் உங்களுக்கு பிடித்த படைப்பு எது? இதுக்கு பதில் சொல்வது கடினம். 237 படைப்புகள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா மண்டையில் வச்சுக்க முடியுமா? முடியாது. சோ என்ன எழுதிக்கோங்கிறதே முழுக்க மனசில் இருக்காத போது எடை போடுறது எப்படி? ஆனாலும் நான் கடினமாக வேலை செய்த, நான் கடுமையாக உழைத்து செய்த பெரிய பட்டுப்புடவை என்று நெய்தலாக சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு படைப்பு உடையார் சக்கரவர்த்தி ஸ்ரீ ராஜராஜ தேவருடைய வாழ்க்கை வரலாற்றை கிட்டத்தட்ட 23 வருட காலம் அவர் வாழ்ந்த இடங்கள் எல்லாம், அவர் வடித்த கோவில்கள் எல்லாம், அவர் கல்வெட்டுகள் எல்லாம் தொடர்ந்து பார்த்து மானசீகமாக அந்த இடங்களில் வாழ்ந்து அவரை பற்றி திரும்ப திரும்ப படித்து மனதில் தேக்கிக் கொண்டு சரித்திர ஆராய்ச்சியாளர்களை சந்தித்து மிக பணிவாக அவர்களிடம் விவரம் கேட்டு அந்த விவரத்தை கதையாக மாற்றி 6 பாகங்கள் கிட்டத்தட்ட 2600 பக்கங்களுக்கு நான் அந்த நாவலை எழுதியிருக்கிறேன். அது வேணா பிடிச்சதுன்னு சொல்லலாம், வேற என்ன சொல்றது, அது பிடிச்சது, நல்ல பிடிச்ச நாவல்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு இன்வால்வ்மெண்ட், அவ்வளவு ஒர்க்.